கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில் மிதிச்சிட்டாங்க, எந்திரிக்க முடியல, என்னால் தூக்கி விடக்கூடாது இல்லை அப்படி அவங்க சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டோம். இனி வரும் காலங்களில் மிக கவனமாக எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது. பணம் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், அது உயிரை திருப்பி பெற்றுத்தராது. அதனால் இப்போ நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல, ஒன்று ஆறுதலாக இருங்க, கவலைப்படாதீங்க, அதான் இருக்குது, வேறு வார்த்தைகள் இல்லை. நம்ம அதை தான் பதிவு செய்ய நம்புகிறேன். உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை நான் செலுத்துகிறேன். காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். யாரு இல்லை, அதில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க அது நீதிமன்றம் பார்த்துக்குவாங்க. அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய் அதில் கருத்து சொல்ல முடியாது. முதல்வர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு குழு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 2 மாதத்தில் நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது. எதிர்கட்சி ஆளுங்கட்சியானவனு இதே அம்மா தான், அருணா ஜெகதீஷன். 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில் நான் தான் இருக்கேன். ஒரு கட்சியை வழி நடத்துகிறேங்க, தலைமையேற்று வழி நடத்துகிறேங்கிற முறையில் நான் மட்டும்தான் 3 மணி நேரம் சாட்சியம் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்காங்க. அதே தான் நடக்கும். ஒரு 6 மாதம் அம்மா விசாரித்து ஒரு தாக்கல் செய்வாங்க, காயத்தை மறந்துடுவீங்க, வேறு பக்கம் போயிடுவீங்க. இந்த 2-3 மாதத்தில் தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி, எல்லாரும் குணமாகி போயிட்டாங்கன்னா அடக்கம், இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிடும். அப்புறம் இது என்ன இருக்குது, நடவடிக்கை என்ன இருக்குது? இது ஒரு எத்தனை ஒரு நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசாக? அது ஒன்றும் இல்லை. இதில் விசாரிக்க என்ன இருக்குது? தெரிஞ்சிருச்சே வெளிப்படையாக நெரிசலில் சிக்கிட்டாங்க, நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவ்வளோதான். இதில் என்ன விசாரிச்சுங்க? தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க, இன்னும் தான் விசாரிக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளுமா விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுறது இவ்வளவா? அது ஒரு சடங்கு, அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்கணும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக இது நடந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர் அதெல்லாம் நான் சொல்றேன். நீங்க அப்படிலாம் ஏற்கனவே இப்போ மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு அவருக்கு பண்றாங்க. இன்னைக்கு அதில் ஒரு தம்பியை நான் கூட ரொம்ப அவரை கட்டி பிடிச்சி வாழ்த்துனேன். பல பேரை தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில் சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம்? இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கொடுத்த போதெல்லாம் பாதுகாத்த மாட்டேன். வடக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்போ தான் விசாரிக்கிறாங்கல்ல, தெரிய வந்துடும். நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதில் எனக்கு சொன்னது என்னன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊர்தின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ அது நம்ம இப்போ எங்கள் கூட்டங்கள்லாம் அவசர ஊர்தி வரும், கோபந்தான் வரும். ஆனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் பிள்ளைய அழகாக விலகி வெளிவிடுவாங்க. நமக்கு இது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறது, நாங்கள் ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்டால் எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கே தான் கூட்டம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு இப்போ புதுசு. எனக்கு 15 வருஷமாக இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதான் நடக்கும். எனக்கெல்லாம் எங்கே சனம் வராதோ முட்டு சந்து மூத்திர சந்தும்பாங்க, அங்கே தான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம். சரி என்ன பண்ணுறது, இதை கடந்து தான் நம்ம வந்தாக வேண்டியது. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு
இல்லை திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். நம்ம பேசும்போது அந்த வலியில் வேதனையில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும், அரசு தரப்பில் வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு 2 உயிர் இல்லை 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு வாங்க. அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டுருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். சரி, மற்றவங்கள தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க. காவல்துறையோட நிபந்தனைகள் வந்து பின்பற்றாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ காவல்துறை நாங்கள் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலாம். அவங்க வந்து இதில் ஏதோ சதி இருக்கு. இது அல்ல. இப்போ இழப்பு தான். இறந்தவர்கள் தான். இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சா 2 வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு, அதுதான் இப்போ தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நடந்துருச்சு, கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கல, நடந்துருச்சு. இப்போ அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது. குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது. அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும். விளங்குதானே நான் சொல்றது? இப்போ கூட்டத்தில் எந்த தண்ணி இருந்தால் கூட அங்கே நிற்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும்? இப்போ நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தலில் ஒரு தண்ணீரை எடுத்துகிட்டு வந்துடணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்போ அதுக்கு தயாராக வந்துடணும். அதுக்கு வந்து அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்லுவீங்க? எனக்கிட்ட தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவர் கொடுத்துருவாங்க. அங்கே நிற்கிறதுக்கு எப்படி கொடுப்பேன்? எப்படி போய் கொடுக்க முடியும்? சரி, அது ஒரு பிரச்சனை. இப்போ இது ஒரு படிப்பினை ஆயிடுச்சுல. இனி வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும். இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும். அது ரொம்ப அடர்த்தியில் அதிக கூட்டத்துக்குள்ளே போய் இதை செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிறது கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை. நடந்துருச்சு, செத்துட்டோம். இப்போ அது பேசணும். இனி வந்து ரொம்ப கவனமாக இருந்து கால் எடுத்து வைக்கணும். அதுதான் முக்கியமானது. இருக்க முடியாது. இது என்ன? இது தம்பி மேலே நடவடிக்கை எடுத்தால் அண்ணனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்குமா? மகிழ்ச்சியாக இருக்குமா? வருத்தமாக தான் இருக்கும். இது என்ன ஒரு கேள்வி கேட்குறது? அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு வந்து 260 வழக்கு இருக்கு என் மேலே. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது.